ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு, 8 உள்ள இருக்குங்க. 10 போதும், 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல்ல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒரு பாடு சொல்றாமே. இவாரு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு ஏரியா, அது வடிவேல் தான். வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி கல்லு. வடிவேலு நிக்கலாம் தான், நிக்கலாம் வடிவேலு. குடி வடிவேலு நிக்கலாம், லைன்ல விடு, நிக்கலாம் வடிவேலு. அமைக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆகிட்டா சொல்ல மாட்டான், அடியோட பெற்றுவாரோ? மாப்பிள்ள இந்த பசங்கிட்ட ஒண்ணு நடக்காது, வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு நிக்கலாம். வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாங்க. வடிவேலு ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ, கத்துங்க. வடிவேலு வடிவேலு வடிவேலு. போட்டின்னு வந்த பிறகு நான் தேர்தல் நிக்க விரும்பல. அந்த வடிவேலே வரட்டுமே. அவனுக்கு புதுப்பணம் வந்த திமிருங்க, போட்டிக்கு வரான், விடக்கூடாது. பணத்துல புதுசென்ன பழசென்ன, ஊருக்கு சேவை செய்ய யார் வேணாலும் முன் வரலாம். இந்த தடவை அவனே வரட்டுமே. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளை பாருங்க. வயசு பொண்ணையும் வீட்டுல வச்சுட்டு அந்த முத்தியாவையும் இங்கே இருக்க வச்சிருக்கீங்க. ஏதாவது எசகு பிசகா ஆயிடுச்சுன்னா? சிச்சி சும்மா ரெடி. முத்தியாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கமான பையன். என் தங்கச்சியும் நெருப்பு மாதிரிடி. அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பிடிக்கிறேன் பாரு. மாப்பிள்ளை ஒண்ணும் மீன் இல்லைங்க, கடல்ல வலை வீசி பிடிக்கிறதுக்கு. 4 இடத்துல போய் பார்க்கணும், பேசணுங்க. சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். சுந்தரம், இந்த வளர்த்திய மஞ்சள் பிளவுஸ் போட்டுட்டு போகுது ஒரு பொண்ணு, அது யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு கொஞ்சம் வீட்டுல வந்து சொல்லிட்டு போறியா? சரிங்க முதலாளி. லட்சுமி, வர வர அண்ணன் போக்கே சரியில்லை, கவனிச்சியா? காசு பணம் சேர சேர பந்தம் பாசம் மனிதாபிமானம் கூட போயிடுமா? புதுசா வந்தவ தலையிட மந்திரம் ஓதுறான்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன அவமானப்படுத்துறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எந்த பிரதிபலனும் பார்க்காம உண்மையா உழைக்கிற முத்துவ அவங்க அவமானப்படுத்துறத என்னால சகிக்க முடியல. பாவம், அவரு எல்லாத்தையும் எனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காரு. லட்சுமி, நானும் முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். இதை எப்படி நானே அண்ணன் கிட்ட சொல்றதுன்னு புரியல. எனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு அண்ணன் சொல்லும் போதெல்லாம் பகிருங்குது. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ போல இருக்க? இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிக்கிறேன்.
அண்ணன் கிட்ட சமயம் பார்த்து நான் சொக்கா நாங்க ஒருத்தர் விரும்புறதா சொல்லணும். சொல்றேன், நானே சொல்றேன் கண்ணம்மா, உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என்னடி கண் கலங்குற? யார்கிட்ட உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொன்னியோ அவளே அவ கல்யாணத்துக்கு உன்னை தூது அனுப்புறாள். என்ன கலங்குறியா? ஒரு மாப்பிள்ளை 2 பொண்ணு, நினைக்கவே கஷ்டமா இருக்குல்ல. இதுல கஷ்டம் என்னடி? அவதான் நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம்னு சொல்லிட்டாளே. பெரிய இவ மாதிரி அவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டியே, உன்னால தூது போக முடியுமா? முத்துக்கிட்ட உன் காதுல சொல்லிட வேண்டியதானே. தாலி கட்டினாதான் வாழ்க்கையா? என் வாழ்க்கை என் மனசோட விரும்புறாங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் என் கடமை. இப்பவே வடிவேல் அண்ணன் கிட்ட போறேன். முத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல என்னையா தப்பு? 2 பேருமே உயிருக்குயிரா பழகுறாங்க. பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடியா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் போய் வாழ்நூல் வாங்கிட்டு வந்துடுறேன். நெல்லு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முத்து, இனிமே நம்ம வேலை எதுவுமே நீ செய்ய வேண்டாம். உனக்கு எது இஷ்டமோ அப்படியே பண்ணிக்க. வடிவேலு, என் உயிரை காப்பாத்துறதுக்காக உனக்கு மரியாதை கொடுத்தேன், சோறு கொடுத்தேன், துணி கொடுத்தேன், இடம் கொடுத்தேன். ஆனா என் தங்கச்சியை கொடுக்க முடியாது. அதனால இப்போ நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போகலாம். அவசரப்படாம நான் சொல்றதை கேளுங்க. யாரும் எதுவும் பேச வேண்டியதில்லை, எனக்கு தெரியும். போறம்பா, நீ எனக்கு சோறு கொடுப்ப, துணி கொடுப்பேன்னு உங்ககிட்ட நான் வேலை கட்டு வரல. நீங்க எல்லாம் என் மேல காட்டின அன்பு கட்டுப்பட்டு எவ்வளவு நாள் இருந்தேன். இப்ப நீ என்ன வெறுத்தாலும் இது வரைக்கும் என்கிட்ட காட்டின அன்பை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். போறேன். என்ன லட்சுமி, எங்கயா போற? எங்கேயோ. எனக்கு யாரு இருக்கா? என்னையா அதுக்குள்ள எங்களை எல்லாம் வெறுத்துடுச்சா? உங்க யாரையும் என்னால மறக்க முடியாது லட்சுமி. இந்த அநாத கிட்ட நீங்க காட்டின பாசமும் பரிவும் எப்பவும் என் நெஞ்சில இருக்கும். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. இந்தயா பொழுது சாய நம்ம காளியம்மன் கோயிலுக்கு பின்னால தென்னந்தோப்புல காத்துரு. ஒரு நல்ல செய்தியோட நான் வரேன். கண்ணம்மா எந்திரே, வாயும் கூட. எங்க தோனுக்காக அங்கே காத்துட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா அந்த முத்து இல்ல, முத்து அவன் தங்கச்சிய கூட்டிட்டு ஓட போறான். தென்னந்தோப்புல அவங்க பேசிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்துட்டு ஓடியாரு. ஓடி போக சொல்லியா லட்சுமி? ஒரு கால அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். நானும் அந்த வழியை விரும்பல. சின்ன வயசுல இருந்து என்ன செல்லமா வளர்த்த எங்க அண்ணன் தலை குனியிற மாதிரி ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. எங்க அண்ணன் உங்களை ரொம்பவும் அவமானப்படுத்திருச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படிதான் சொல்லாதம்மா. நீ என்ன தப்பு செஞ்ச? காலம் இப்ப நம்ம பிரிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, இப்ப இல்லைன்னாலும் அண்ணன் மனச ஒரு நாள் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, வடிவேலு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருது.
எடகுடமா ஏதாவது நடந்துடும். முத்து ஓடிடு. நாங்க என்ன தவறு செஞ்சோம்? எதுக்காக ஓடணும்? இவனை சும்மா விடக்கூடாது வடிவேலு. ஏண்டா ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி மனசை கலைச்சு அவளை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறியா? நன்றி கட்ட நாய வடிவேலு. நான் கலகி பேச வேண்டாம். உன்கிட்ட என்னடா பேச்சு? ஏண்டே உன்னை எவ்வளவு பிரியமா வளர்த்தேன், உனக்கு இவ்வளவு துணிச்சல் வரும் நான் நினைக்கவே இல்லை. ஏன் புள்ள, இதுக்கெல்லாம் நீ தான் தூதா? விஷயம் புரியாம பேச. வீட்டுக்கு வா பேசிக்க. நமஸ்காரம். நமஸ்காரம். யாருங்க? நான் கிள்ளியூர் சிங்காரமுள்ள காரியஸ்த. வாங்க வாங்க உட்காருங்க. சரசு காப்பி கொண்டா. சரிங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு. புரியலைங்களே. உங்க தங்கச்சிய நம்ம முதலாளியும் முதலாளி அம்மாவும் சுசீந்திர கோயில்ல பார்த்தாங்க. அவங்க மகனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி வைக்க பிரியப்படுறாங்க. செலவை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. நெசமாதான் சொல்றீங்களா? ஆமாங்க, அவர் பெரிய பக்தர் இல்லைங்களா? அன்னைக்கு கோவிலுக்கு வந்துட்டு போனதும் தெய்வமே நேர்ல வந்து இவதான் உங்க வீட்டு மருமகன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சான். அதான் ஜாதி அந்தஸ்து எதையும் பார்க்காம பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் கிருபைதாங்க. ஏன் தங்கச்சி அதிர்ஷ்டக்காரின்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. எல்லாம் ஐயா இஷ்டம் போல நடத்திட்டோம். ஏதோ என்னால என் சக்திக்கு. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இப்பவே என் கூட வாங்க, கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். இதோ அதை விட்டா எனக்கு வேற வேலை என்னங்க. சரசு சட்டை எடு.